நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் கொடுத்துடுறீங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் we can no longer know all the rules that it used. என்னெல்லாம் அது பண்ணுச்சு, எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது எடுத்தது அப்படின்னு நமக்கு தெரியாதா இல்ல தெரிவிக்கப்படலையா அப்படின்றதுதான் கேள்வி. இந்த மாசம் வந்து EU வந்து ஏஐ ஆக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஏஐ யூஸ் பண்றதுக்கான கன்வென்ஷன். அவங்க வந்து பிரிக்கிறாங்க, ரிஸ்க், ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க். இது தெரியாம இருந்துச்சுன்னா இது வந்து சமூக நீதிக்கு எதிரானதுல. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு லேபிள்னால அவருக்கு ஏதோ மறுக்கப்படுது. பட் இந்த லேபிள் என்னன்னா அவருக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவர் போராடதான் செய்யலாம். இந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவர் எப்படி இந்த ரெக்கமெண்டேஷன் வழியா அவர் வேலை செய்ய போறாருன்னு தெரியல. டிசிஷன் வந்து சிஸ்டம் 1 இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது, ஆனா ஒர்க்காரது அப்படிங்கிறது 1. செகண்ட் வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அந்த டிசிஷன் ஏன்னு எனக்கும் தெரியும், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படிங்கிறத வந்து அங்கேயே நம்ம போடலாமா? ஆனா ஏஐ வந்து அதோட அப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏஐ வந்து பெட்டரா தான் இருக்கும். அந்த பேஸ் வந்து பயமுறுத்துது. ஏஐ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, எக்ஸ்போனென்ஷியலா இருக்கு. ப்ரிஃபேஸ்ல புக்கோட ஆரம்பம் குட்டி சிறுகதையோட ஆரம்பிக்கும். சில குருவிங்க இருக்கு, திடீர்னு அந்த ஒரு குருவி சொல்லுது, இவ்வளவு சின்னதா இருக்கும், நம்ம கூடு கட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு ஆந்தை இருந்ததுன்னா அழகா நமக்கு கூடு கட்டி தரோம்ல அப்படிங்குது. ஆனா ஆந்தையால வர்ற பிரச்சனை என்ன, ஆந்தை வந்து நம்மள சீக்கிரம் அடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நாம ஏன் வந்து ஒரு ஆந்தைய வந்து ஒரு ஆந்தை முட்டையை திருடி கொண்டு வந்து வச்சு நாம ஏன் வளர்க்க கூடாது? உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து 2 விதமா இருக்குல்ல. ஒன்னு ஸ்டீரியோ டைப்பிங்க வந்து ஒரு அபியூசிவா யூஸ் பண்றதுக்கும் ஒரு பாக்ஸ்ல போடுறதுக்கும் யூஸ் பண்றதுங்கிறது வந்து நமக்கு வந்து அது பண்ணக்கூடாது. இன்னொரு இடத்துல எனக்கு ஆந்திராவுக்கு போனா காரமா தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஸ்டீரியோ டைப்பிங் தான். ஆனா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம ப்ராப்ளமே வந்து சிஸ்டம் 2 வந்து ஃபங்க்ஷனே ஆக மாட்டேங்குதுன்னு தான் பிரச்சனை. சிஸ்டம் 2 கொஞ்சம் பேர் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இப்ப நம்ம ஆட்ல என்னன்னா சிஸ்டம் 1ல உள்ள இதை பார்க்கணும், மனுஷன் எமோஷனா தான் இருப்பான். அதுல உள்ள அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சிஸ்டம்ஸ் இயங்குது, சிஸ்டம்ஸ்குள்ள மனுஷன் இயங்குறான், அவன் பயஸ் வந்து சிஸ்டமே மாத்தி அமைக்குது. சர்வலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்னா இப்போ வந்து என் டேட்டாவை நீ வந்து கண்காணிக்கிற, என் டேட்டாவை கண்காணிச்சு அதுல இருந்து நீ ஒரு ப்ராஃபிட் அடைகிறனா அந்த ப்ராஃபிட்ல எனக்கு ஷேர் இருக்கு. பேசிக்கா நம்மளுடைய சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 டிஸ்கஷனுக்கான எக்ஸாம்பிளே இதுதான். ஏஐ மேல உள்ள பயம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பயம் கிடையாது, சிஸ்டம் 1 பயம். நீங்க பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா, இல்ல ஃபிளைட்ல போகும்போது சாகறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமானு கேட்டோம். ஜார்ஜ் ஃபேமஸ் தியரி அதானே, இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி தியரி அதானே. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம டேனியல் கேன்மன் பத்தி ஒரு நினைவா ஒரு உரையாடல் பண்ணோம். அதை பத்தி அதுக்கப்புறம் நண்பர்களோடையும் நிறைய உரையாடல்கள் ஆன்லைன்லையும் தனியாகவும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த உரையாடல நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் நடந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ் எடுத்துட்டு அந்த இன்சிடென்ட்ஸ்ல இருந்து இதை வந்து நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம், ரெண்டுமே அதுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். இது வந்து வேற எங்கெங்க அப்ளை ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம இந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ், டேனியல் கேன்மனோட கான்செப்ட்ஸ், பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், இது பிளஸ் இப்போ நம்ம நடக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ், இன்சிடென்ட்ஸ், அதை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். 2 இன்சிடென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. ஒண்ணு வந்து இப்போ நான் ரீசெண்டா சில ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், தட் பொட்டேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல. அந்த சேனல்ல நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அந்த சித்தார்த்த அந்த பொண்ணை பேட்டி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் சீனியர் ஆக்டர் ஆக்சுவலா. ஸோ இவங்க வந்து ஒரு ஜூனியர் ஒரு பொண்ணு வந்து அவங்கள மீட் பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நேச்சுரலா இருந்துச்சு அந்த உரையாடல். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அந்த சேனல் வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ பேன் ஆயிட்டு திரும்ப வந்து அவங்க சில முயற்சி எல்லாம் பண்ணி ரிவர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க கேட்கிற கொஸ்டின்,
சரி நீங்க பேன் பண்ணீங்க, பேனை வந்து சில முயற்சி பண்ணதுக்கு ரிவோக் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க கேட்கறது 2. ஒண்ணு, இந்த ஏன் பேன் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் எடுத்த டிசிஷனா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல. அது வந்து ஏதோ அல்காரிதம் வந்து டிசிஷன் எடுத்துச்சு. அதனால பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பேனை ரிவோக் பண்ணிட்டீங்க. சரி என்ன ரீசனுக்காக பேன் பண்ணீங்கங்கிற ரீசன் ரிவோக் பண்ணது சந்தோஷம் தான். ஆனா ரிவோக் ஏன் பேன் ஆச்சுங்கிற ரீசன் எனக்கு தெரியணும்ல அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. சோ இது வந்து நம்ம பேசின ஏதோ ஒரு பேட்டர்ன் வச்சு அது டிசிஷன் எடுக்குது அந்த ஏஐ. பட் அது வந்து அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வருமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் வந்து இப்போ ஐபிஎல் பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கோலி ரசிகர். நான் ஒரு கோலி ஃபேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கோலி வந்து இப்போ ஒரு இதுல அவுட் ஆனாரு. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா பால் வருது. கிரிக்கெட்டை பொறுத்தவரை என்னன்னா வந்து பால் வந்து இடுப்புக்கு மேல ஃபுல் டாஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நோ பால் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த பால் அவுட் ஆறாரு. அது ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச். ஸோ அந்த மேட்ச்ல அவுட் ஆகும்போது அது என்ன பண்றாருன்னா கிரீஸ் கொஞ்சம் முன்னாடி நிக்கிறாரு. அதனால அது என்ன டிசைட் பண்றாங்கன்னா அந்த கிரீஸ்ல இருக்கும் போது ஒரு வேஸ்ட்டுக்கு கீழே அந்த பால் போகுமா போகாதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஏஐ வந்து பால் ட்ராக்கிங் வச்சு செக் பண்ணுது. இதுல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த டிசிஷனை கோலினால ஒத்துக்க முடியல, என்னாலே ஒத்துக்க முடியல. நான் பார்க்கும்போது என்ன தோணுன்னா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு டிராப் ஆகாது அப்படின்னு தோணுது. ஆனா ஏஐ வந்து அது வந்து அவுட் இல்ல அவுட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா டிராப் ஆகும் அப்படின்னு. இது வந்து கோலிக்கு இப்ப மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடியும் இதே நடந்தது. அவர் கேப்டனா இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால போயிருந்தாங்க. அது ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல என்ன பண்ணுச்சுன்னா ஐ திங்க் அஸ்வின் பவுலிங் போட்டாருன்னு நினைக்கிறேன். அஸ்வின் பவுலிங் போட்டவொடனே ஒரு எல்பிடபிள்யூ கேட்கிறாரு. இது விராட் கோலி கேப்டன், இவங்க அப்பீல் பண்றாங்க, இல்லன்ட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னா இதே ஏஐ வந்துட்டு கீழே கிரவுண்ட்ல பட்டு பவுன்ஸ் ஆறது வந்து இன்னும் ரொம்ப பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால 2 இடத்துலயுமே கிராவிட்டியை வந்து அதை கால்குலேட் பண்ணதுல தப்பு. ஒரு இடத்துல என்னன்னா விராட் கோலி அவுட் ஆனதுல கிராவிட்டியை ஓவரா கால்குலேட் பண்ணி ரொம்ப இறங்கும்னு சொல்லிடுச்சு. இன்னொரு இடத்துல வந்து கிராவிட்டியை ரொம்ப அதுலயும் கம்மியா தான் ஜட்ஜ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமா நமக்கு ஹியூமன் ஐல பார்க்கும்போது இவ்வளவுதான் போகும்னு தெரிஞ்சா அது வந்து இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் இருக்கு. இதுல எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, அதாவது இதே டிசிஷனை வந்து நம்ம முன்னாடி நம்ம சச்சின் ஃபேன்ஸ்ல வந்து அந்த இடத்துல ஸ்டீவ் பக்னர் வந்து இதே மாதிரி ஒரு அன்ஜஸ்டிஸ் பண்ணுவாரு. நமக்கு ஒரு வழி இருக்காது, நம்ம குமுறிட்டு விட்டுருவோம். ஆனா இப்போ வந்து நமக்கு ஒரு ஏஐ பண்ணும்போது அதை விடவும் இன்னும் கோவம் வருது. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு அந்த பொண்ணோட சேனலோட அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு பேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு. அப்புறம் வந்து அதே இது வந்து இங்க விராட் கோலி நடக்குது, இங்கேயும் வந்து அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன ஒரு தடவை ஃபேஸ்புக்ல வந்து அந்த மாதிரி திடீர்னு பிளாக் பண்ணிடுச்சு 1 மந்த். அவன்கிட்ட நம்ம ஒண்ணும் கேட்கவே முடியல. பிகாஸ் ஹி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அஸ். நம்ம இத்தனைக்கும் கான்ட்ரவர்சியாவும் எழுதுறது இல்ல, லாங்குவேஜும் மோசமா இருக்கிறது கிடையாது. நம்ம லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கரெக்ட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் எடுத்து பேசுறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோரத்துல இத்தனைக்கும் நார்மல் பிக் பாஸ் ஃபோரத்துல தான் எழுதிட்டு பிக் பாஸ் ஃபோரஸ்ல நீங்க என்னத்த சண்டை போட்டுற முடியும்? அப்போ திடீர்னு அது பிளாக் பண்ணிட்டு 1 மந்த்துக்கு உங்களுக்கு இந்த ஃபோரத்துல நீங்க போஸ்டே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. சரி, ஐ மீன் இதே அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நடந்ததுதான். நீ பரவாயில்லடா, நான் வந்து என்ன மோசமா உன் கண்ணுல தெரிஞ்சுட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிவி. அது எனக்கு ஒரு நாலேஜ் பத்தி இருக்கும். பிகாஸ் இப்போ என்ன இப்படி ஒருத்தங்க பாக்குறாங்க போல இருக்கு, பாக்குறதுக்கான வியூ இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. ஆனா அவன் சொல்ல மாட்டான், அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். எங்க கைட்லைன்ஸ் படி நீ இல்ல, பிகாஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். இல்ல இப்போ இப்படி பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஏஐ ஒரு டெசிஷன் இருக்குது, ஒரு மெம்பர் வந்து கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறது. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. அட் த மோஸ்ட் என்ன ஆயிட போகுது, தூக்கிச்சுன்னா ராங் டெசிஷனோட காஸ்ட்ங்கிறது பெருசு இல்லை. இப்போ ஒரு ஏஐ பவர்டு ஜட்ஜு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர் த ஸ்டேக்ஸ் ஆர் மச் ஹையர். அப்படின்னும் போது வாட்ஸ் கோனா ஹேப்பன்? ஏன்னா இப்போ அந்த இது படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அந்த புக்கு. அங்க வந்து அவர் வந்து ஒவ்வொரு யூஸ் கேஸா அக்கா பிரிச்சு வைக்கிறாரு. அதுல வந்து இந்த ஒரு வாட் கேன் பி சூப்பர் பவர், அந்த ஏஐ சூப்பர் பவரா என்ன இருக்க முடியும் அப்படின்னும் போது
ஒரு ஒரு லீகல் ஏஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமா யூ ஆர் ட்ரெய்னிங் இட் ஆன் த டேட்டா. அது உள்ள ஒரு அல்காரிதம் அது கிரியேட் பண்ணுது. எப்படி இதை கிளாசிஃபை பண்றது அப்படிங்கறத பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் we can no longer know all the rules that it used. ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து சேர்றதுக்கு என்னெல்லாம் அது பண்ணுச்சு, எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது எடுத்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இட் பில்ட்ஸ் ஆன் இட்செல்ஃப் இல்லையா? நாம முதல்ல ஒரு 10 ரூல் கொடுத்துருக்கோம். தெரியாதா இல்ல தெரிவிக்கப்படலையா அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல ஏன்னா தெரிய முடியாது. இன்னைக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா சார், இப்ப ஏஐல இப்போ ஏன் வந்து இப்போ போன மாசம் வந்து EU வந்து ஏஐ ஆக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஏஐ யூஸ் பண்றதுக்கான கன்வென்ஷன். அவங்க வந்து பிரிக்கிறாங்க ரிஸ்க், ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அப்படின்னு யூஸ் கேசஸ். ஹை ரிஸ்க்ல ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எல்லா இடமுமே இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஆஃப்டர் அ பாயிண்ட் இன் டைம் ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு ஏஐ ட்ரெயின் பண்ற சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இட்ஸ் பியாண்ட் அஸ் நவ் அப்படின்னு. அது அந்த சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறோமா இல்ல சயின்ஸை படிக்கிறோமான்ற மாதிரி ஒரு ஒரு இது வருது. ஸோ இந்த ட்ரைட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிளைனபிலிட்டி இருக்குல்ல, இது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு இப்போ. அப்படின்னும் போது இப்போ இங்கேயும் அதே தான். ஏன்னா ஏதோ ஒரு 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 பேட்டர்ன் ஒன்று அது கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பேட்டர்ன் வழியா வந்து அந்த பேட்டர்னுக்கு ஃபிட் ஆகிற இதை வந்து ஏஐ வந்து பிளாக் பண்ணுது. ஏன்னா policing the internet, policing YouTube is not easy. Millions and millions of accounts இருக்கு. They have to automate it. அப்படின்னும் போது ஸோ 1000 கரெக்டான ஸ்ட்ரைக் இருந்ததுன்னா ஒரு ராங் ஸ்ட்ரைக் இருக்கும். ஏதோ ஒரு இதுல என்னன்னா இட் கரெக்ட் இட் செல்ஃப் இவென்ச்சுவலி. ஒரு செல்ஃப் கரெக்ஷன் இருக்கும். ஏன்னா இது நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்னா ஏன் தப்பா பண்ணேன்னு யோசிச்சு அது சரி பண்ணும். ஆனா இது அதோட பிரச்சனைங்க இதெல்லாம். ஸோ எனக்கு நான் வந்து யூசர் சைடு, காமன் மேன், லேமேன் சைடுல இருந்தா நான் பேசுறேன். ஏன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இப்போ லீகல் சைட்ல பார்த்தாலே இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடெக்டிவ் திங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து சில சோஷியலி அன்வான்ட் திங்ஸ் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போ நீங்க வந்து என்கிட்ட வந்து என்னால ஆடிட் ட்ரையல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஆடிட் ட்ரையல்ன்றது நான் காமர்ஸ் லாங்குவேஜ்ல பேசுறேன். இதுல நீங்க வந்து பின்னாடி நீங்க போக முடியாது. why the decision was taken or how the decision was taken, what all the factors were influenced அப்படின்ற யூசுவலா நமக்கு ஆடிட் ட்ரையல்ல நம்ம நார்மலா கமர்ஷியல் இதுல பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ஆடிட்னுவோம். அதாவது நார்மலா நம்ம மெஷரபிள் திங்ஸ்ல விட்டு போய் ஹியூமன் மைண்டா என்ன மாதிரி அது வந்து நடந்திருக்கு அப்படின்ற, ஏன் அது நடந்தது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்க்கு போகும். அதே மாதிரி இப்ப இது வந்து ஹியூமன் மைண்ட் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அது ஃபுல்லாவே வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் வழியா அது அப்படியே ஃபேக்டர்ஸ் ப்ராபபிளி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி அது வந்து போயிட்டே இருந்திருக்கும். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இட் கேன் டூ. பட் ஷுவரா வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாலயும் அது நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து என்ன கேட்டிருக்கான், எனக்கு பேக் அண்ட் கீ கொடுன்னு சொல்றான். ஏன்னா they want to know as an administrator, even as a layman, இப்ப என்ன வந்து பேன் பண்ணுது அப்படின்னா I want to know why. அந்த why அவனால சொல்ல முடியாம இருக்கு அப்படின்றதே எனக்கு வந்து நம்ம இன்னைக்கு பவர்லெஸ்ஸா இருக்கோம். ஏன்னா we are 1 in a crore, 1 in 10 million users அந்த மாதிரி இருக்கிறதுனால, 1 in 100 million users இருக்கிறதுனால அதுக்கு நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லாம இருக்கு. பட் எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தவறான வீடியோ யாராவது போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து இன்னைக்கு வந்து தட் ஜாப் ஆஃப் போலீசிங் தட், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறது வேற யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா இங்க ஒரு தவறு நடந்துச்சு, இந்த தவறுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெக்டிபிகேஷன் வந்து இவங்க இந்த ஃபோரம்ல கிடைக்கல. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேற யார்கிட்டயோ இருக்கு. அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க? they are not able to act. இப்போ மெஜாரிட்டினால வந்து அதாவது 80% இது ஒர்க் ஆகும், இல்ல 90% ஒர்க் ஆகும், ஒருத்தருக்கு மட்டும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றோம்ல. ஸோ இதுதான் வந்து பிகர் இஷ்யூ. எல்லாருக்கும் ஒர்க் ஆகாம இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிதர் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றதா இருந்தா ஒரு லோன்
கொடுக்கலாமா கொடுக்கல வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிற இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு வந்து அவர் ஏரியானால ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில ஒரு ஏரியால இருந்தாரு. ஏன்னா அவன் ஏதோ ஒரு டேட்டா போட்டு அவங்க வந்து ஒரு இது பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இது மாதிரி இது இது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இதனால நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவருக்கு தெரியுது. இது தெரியாம இருந்துச்சுன்னா இது வந்து சமூக நீதிக்கு எதிரானதுல. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு லேபிள்னால அவருக்கு ஏதோ மறுக்கப்படுது. பட் இந்த லேபிள் என்னன்னா அவருக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சுனாவது அவர் போராடதான் செய்யலாம். எனக்கு இந்த லேபிள் போடுறீங்க பட் போடக்கூடாதுன்னு போராடலாம். இது வந்து ஏஐ போடும்போது உங்க மேல அது என்னைய லேபிள் போட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால நீங்க மறுக்கப்படுறீங்க. அப்படிங்கும்போது உங்களால அந்த குறைஞ்சபட்சம் அந்த போராடுற உரிமை கூட அதாவது மனசு கஷ்டப்படுற உரிமை கூட இழக்கிறமே அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி வாஸ் ஃபியூ. ஏன்னா ஒரு எரர் மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கோம். எல்லாம் ஈவன் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங்ல கூட நம்ம வந்து அது ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம அதுக்கு டயக்ராம் எல்லாம் போட்டு எவ்வளவு எரரோட இது இருக்கு அதெல்லாமே நம்ம பாக்குறோம். பட் இதுல பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு சிங்கிள் கேஸ் வந்து அவர் பிரிச்ச மாதிரி ஹை ரிஸ்க் கேஸா இருக்கலாம். அது வந்து தட் பிகம்ஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஏஐக்கு யாருக்குமே சொல்யூஷன் இருக்கான்றதே தெரியல. ஏன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இஷ்யூஸ் தான். பட் யாருக்காவது இருக்குமா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நம்ம படிக்கும் போதும் யாருக்கிட்டயும் சொல்யூஷன். ஏன்னா எல்லாமே இப்ப பயந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அந்த இடத்துக்கு பிரிட்ஜுக்கு வந்தோன்னா கிராஸ் பண்ணிக்கலான்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த EU ஆக்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பயம் புரியுது. தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். அந்த EU ஆக்ட்ல அவங்க ஹை ரிஸ்க் கேசஸ்ன்னு யூஸ் கேசஸ்ன்னு போட்டிருக்கிற எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற கேசஸ் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இப்போ EU ஆக்டை விட்டுருங்க. GDPR வந்து எப்போ வந்தது? GDPR வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்குமா? GDPRல ஒன் ஆஃப் த இது என்ன அப்படின்னா லோன் டிசிஷன்ஸ் வந்து ஆர் ப்ரொஃபைலிங் should not be done by a automated system. லோன் கொடுக்கலாமா வேணாமா, இந்த ஆளுக்கு வேலை எடுக்கலாமா வேணாமா, இது மாதிரியான எந்த ப்ரொஃபைலிங்கும் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அதுல இருக்கு. அதே வந்து இதுல வந்து ஏஐ பண்ணக்கூடாது அப்படின்றது. அதாவது ஏஐ வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து EU ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து லோன் கொடுக்கலாமா, ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு இன்னாக்கியஸ் எக்ஸாம்பிள் தான். அது ரொம்ப சாதாரண எந்த விதமான ரிஸ்க் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் தான். ரிஸ்க் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பட் ரிஸ்க் இல்ல, இவருக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையான்ற ஒரு இது வந்து அது இந்த நம்ம கிட்ட இல்லைன்னா வேற யார்ட்டையாவது போறாரு. ஸோ இஸ் நாட் அவருக்கு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் இல்லை. ஆனா அந்த டிசிஷன் அது என்னென்ன என்கிட்ட வரும்போது அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துச்சு இந்த ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுக்குது இல்ல, அது ஃபைனலா நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த ரெக்கமெண்டேஷனை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, ஓகே பண்ணுமா இல்லையா, நான் இல்ல ரீப்ராசஸ் பண்ணுமா, தட் இஸ் த ஹியூமன் இன்டர்வென்ஷன். தட் இஸ் அதுதான் ஒரு மனித குறுக்கீடு வந்து அங்கதான் நடக்க போகுது. எல்லாம் மதிப்பீடு வந்து. ஆனா அது பண்றதுக்கான தகவல் ஃபுல்லாவே வந்து அது கொடுக்குதான்றதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப எனக்கு அது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது, இது சாட்டிஸ்பாக்டரி, 78% ஓகே, 90% ஓகே. இன்னைக்கு நம்ம கிரெடிட் ஸ்கோர் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு கிரெடிட் ஸ்கோருக்காவது நமக்கு தெரியும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நமக்கு ஒரு அளவு தெரியும். இந்தியால இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சிபில் ஸ்கோர்னு சொல்லுவோம். பட் மித்ததுக்கு மாதிரி இதுக்கு என்ன டிசிஷன்ல அது வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஐடிக்காரங்க சொல்லும் போது அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவர் எப்படி இந்த ரெக்கமெண்டேஷன் வழியா அவர் வேலை செய்ய போறாருன்னு தெரியல. அவரு இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும், அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவரு ஓவர் 100 கேஸ் வச்சு அவர் ஒரு ஏஐ இப்படிதான் யோசிக்க போல இருக்குன்னு அவர் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு இதை ஏத்துக்கலாம். ஏன்னா 78% ஒர்க் அவுட் நாளைக்கு 78% அவன் திடீர்னு பேட் டிஃபால்டர் ஆயிட்டானா பிரச்சனை இவருக்கு வரப்போகுது. அவர் சொல்ல முடியாது, சார் அவர் 78% அது அன்னைக்கு கொடுத்துச்சு அதனால நான் அப்ரூவ் பண்ணேன்னு இவர் சொல்ல முடியாது. ஏன்னா ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் டு அஸ். சோ அவர் எவ்வளவு தூரம் இதை நம்பலாம் அப்படின்ற ஃபேக்டர் இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் மல்டி ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ணி அது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு, அது ஒரு டிசிஷனுக்கு வருது. அந்த டிசிஷனை நம்ம வந்து ஏத்துக்கலாம், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனுடைய அந்த ஹியூமன் எப்படி டிசைட் பண்ண போறான்ற பிரச்சனை அங்க இருக்கு.
ஏன்னா அவனுக்கு இது எப்படி எடுத்துச்சு. நான் இப்ப சுரேஷ்கிட்ட பேசுறேன், சுரேஷ் நீங்க ஏன் இது இந்த மாதிரி இந்த முடிவு சொல்றீங்கன்னா, சுரேஷ்கிட்ட கேட்டா, சுரேஷ் நான் இந்த ஃபேக்டர் வழியா இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நான் அதை மறுபரிசீலனை பண்ணலாம். எனக்கு ஃபேக்டரே சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க முடிவை மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல அதனாலதான் சார் இப்ப வந்து ஏஐ எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ ஹைஸ்டெக் என்விரான்மெண்ட்ஸ்ல அங்க வந்து ஆப்ரேட்டிங் மாடல் ரொம்ப முக்கியமாகுது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம், அதை சுத்தி இருக்கிற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்ன, இப்போ ஒரு 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 இன்னும் இன்னும் ப்ராப்பரா டிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஆனா பேங்கோட ஒரு ஏஐ பாலிசி எப்படி இருக்கணும், எதெல்லாம் என்கம்பஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் பேங்க் வைடா. யூஸ் கேசஸ் வந்து கலெக்ட் பண்றோம், எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு விரும்புறாங்க, என்னென்ன யூஸ் கேசஸ் அப்படின்னு அது எல்லாத்தையும் என்கம்பஸ் பண்ற மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா இட்ஸ் 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 அ வெரி டயரிங் ப்ராப்ளம். எங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஸோ இட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். அண்ட் நம்ம டெக்ஸ்ட படிச்சா இது சம்பந்தமான புக்ஸ் படிச்சோம், ஆர்டிகல்ஸ் படிச்சோம் அப்படின்னா the future is looking even more darker. இதுல ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன் சார். இப்போ வந்து இத வந்து ஹியூமன்டேஷனோட கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒரு இருக்கட்டும். இன்னொரு சைடு இதை வந்து கொஞ்சம் மேல இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம திரும்ப டேனியல் கேன்மனுக்கு போகலாம். ஸோ அவர் பிஹேவியர் படி நம்ம என்ன சொல்றோம்னா 2 சொல்றோம். ஒண்ணு வந்து நான் வந்து சிஸ்டம் 1 டிசிஷன் எடுக்கிறேன், இன்னொன்னு சிஸ்டம் 2 டிசிஷன் எடுக்கிறேன். சிஸ்டம் 1 டிசிஷன்ல ஐ எம் டேக்கிங் டிசிஷன் பேஸ்ட் ஆன் மை இன்ஸ்டிங்க்ட். பட் அது ஏன் நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த முதல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இது மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. அதாவது சிஸ்டம் 1 2ல 1 வந்து ஆக்சுவலா நல்லதுதான், ஏன்னா வந்து அதுலதான் நம்ம நிறைய ஓடுது அப்படிங்கிறது நிறைய ப்ராக்டிக்கலா அதை வச்சுதான் நடக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அதோட இது என்னன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் நடக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சுங்க, நான் வாங்கினேன், நல்லா இருக்கு நம்ம சொல்றோம். அந்த இன்னொரு கார் வாங்க என்ன சொல்றோம்னா இதுல வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கு, இது வந்து டீசல் இன்ஜின் இருக்கு, டீசல் வாங்கினா எனக்கு இப்படி இருக்கு, கார் வாங்கினா இப்படி இருக்குன்னு சொல்றது ஒரு டிசிஷன் இப்படி எடுக்கலாம். இல்லாட்டி நிறைய பேர் போனோம், ரவி கூட எக்ஸாம் சொன்னோம், போனோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினாரு, இந்த காரை பார்த்தா நல்லா இருந்துச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. இந்த டிசிஷன் வந்து சிஸ்டம் 1. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது, ஆனா ஒர்க் ஆறது அப்படிங்கிறது 1. செகண்ட் வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அந்த டிசிஷன் ஏன்னு எனக்கும் தெரியும், என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படிங்கிறத வந்து அங்கேயே நம்ம போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்து கூட வரலாம்னு நினைக்கிறேன். ரவி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஏஐல வந்து நம்ம பயம் வந்து இவ்வளவு பதட்டத்துக்கு காரணம் வந்து அதோட பேஸ் தான். ஏன்னா இது வந்து இதுவும் ரூல்ஸ்ல தான் வேலை பார்க்குது. அந்த லெவல் ஆஃப் சொபிஸ்டிகேஷன்ல நமக்கு ஒரு பதட்டம் உண்டாகுது. ஆனா அந்த எரர்ஸ் வந்து ஏஐ பண்றதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல உள்ள மனுஷன் அதோட 10 மடங்கு எரர் பண்ணிருப்பான், அதை விட அது வந்து இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஏஐ இல்லாம மனுஷங்களா இயங்குற ஒரு சொசைட்டில ஒரு லெவல் ஆஃப் சொபிஸ்டிகேஷன் இருக்கு. ஒருத்தனை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ஒருத்தன் வரான், ஏய் நில்லுப்பா வெளில அப்படின்னு சொல்லிட்டா அவன் வந்து என்ன அட்ரிபியூட் பண்ணிப்பான், ஒரு காரணம் அவனுக்கு சொல்லலாம். ஒரு மாதிரி யூ நாட் ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் ஹோட்டல், அதனால நல்ல ட்ரெஸ் தான் அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயத்தை அட்ரிபியூட் பண்ணி அவன் ஆசுவாசம் நடந்துட்டு போயிடலாம். ஆனா இன்னொரு பணக்காரன் அதே அழுக்கு துணியோட உள்ள கான்ஃபிடென்ட் நடந்து போகலாம். ஆனா அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி அவனை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது வந்து பணம் இருக்கு, ட்ரெஸ் ஒரு ஆஸ்பெக்ட் தான். அவன் வீட்டுல பணம் இருக்குன்றது உடல் மொழியில எப்படி இருக்கு, அவன் மூஞ்சில எப்படி இருக்கு, அது சட்டலா என்ன கன்வே பண்ணிருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சு நம்ம டிசைட் பண்றோம். யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த அநீதியை பத்தி ரொம்ப பதட்டம் அடைகிறதுனால அவன் வந்து கொஞ்சம் இதுவா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், கரெக்டா இருப்போமேன்ட்டு. ஆனா இது ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போற இடங்கள்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸை கிரியேட் பண்றவன ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது, இந்த டேட்டா செட்டை உருவாக்குறவன் ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது, இந்த கோட் எழுத போறவன் ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. அது எப்பயுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஜனத்திரல தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதுல அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கு.
நம்ம சப்ஜெக்டிவா உள்ள விஷயங்கள்ல எப்பயுமே கம்ப்யூட்டர் போட போறதே இல்லைல்ல. இப்ப நம்ம ஏஐன்ட்டு ஒரு வார்த்தையை வந்து சொபிஸ்டிகேஷன் டேர்ம்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் எப்பயுமே இருக்குதானே. ரூல் இருக்குங்க, ஜட்ஜ் வருவாரு, ரூல்ல என்ன இருக்கோ அதைப்படி அவர் ஜட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு சொன்னா இப்படி 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 இருக்குன்னு சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகுது இல்லையே. இந்த இடத்துல நீங்க வந்து வேற ஒரு டெசிஷன் எடுக்கணுமேன்ட்டு நம்ம ஒரு இது எதிர்பார்க்கிறோம்ல. அப்போ வந்து அந்த இடத்துல ரூலை ஃபாலோ பண்ணா ஜட்ஜ் மேல கோவம் வருது. ஜட்ஜ் தப்பாவும் எடுப்பாரு, பல ஜட்ஜ் தப்பா தான் எடுப்பாங்க. ஆனா ஏஐ வந்து அதோட அப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏஐ வந்து பெட்டரா தான் இருக்கும். அந்த பேஸ் வந்து பயமுறுத்துது. ஏஐ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, எக்ஸ்போனென்ஷியலா இருக்கு. அந்த இப்படி சொல்லலாமா? இதான் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். முன்னாடி வந்து சச்சினுக்கு வந்து ஸ்டீவ் பக்னர் பண்ணின அநீதியை விட இப்ப வந்து ஏஐ பண்ற அநீதி கம்மி தானே? கம்மிதான். கிரிக்கெட்ல இப்ப லோன் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. லோன் எக்ஸாம்பிள்ல வந்து ஒருத்தருக்கு வந்து லோன் இருக்கு. நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எனக்கு வந்து ஷேர் ஹோல்டர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். நான் சமூக நீதி எல்லாம் வேண்டாம், கவர்மெண்ட் சொல்றதுக்கு வேணா சிஎஸ்ஆருக்கு அந்த பணத்தை போட்டுக்கிறேன், அப்படி இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போறேன். ஓவராலா இந்த ஏஐ கொடுத்திருக்கிற எம்பவர்மெண்ட் இருக்குல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த லட்டைட்ஸ் இருப்பாங்கல்ல, பவர் லூம் வரும்போது அடிச்சு உடச்ச ஆட்கள், அப்போ வந்து ஒரு சாரார் வந்து இரலவெண்ட் ஆயிருவாங்க. எனக்கு கைத்தறி தாங்க தெரியும், இப்ப என்ன பண்றதே தெரியல அப்படின்னு இருக்கு. இப்ப ஏஐ வந்து மக்களை இன்னும் எம்பவர்ட் ஆயிருக்கு. அந்த கிரீம் வந்து இன்னும் கிரீமியா ஆயிட்டு இன்னும் அவனுடைய அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கூட தான் போகுது. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ரவி. லடைட்ஸோட எக்ஸாம்பிளுக்கும் ஏஐ வந்து கேர்ஃபுல்லா அணுகணும்னு சொல்றவங்களுக்கும் இந்த நிக் போல்ஸ்ட்ரமோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த அந்த புக்கோட ப்ரிஃபேஸ்ல, புக்கோட ஆரம்பம் குட்டி சிறுகதையோட ஆரம்பிக்கும். சில குருவிங்க இருக்கு. திடீர்னு அந்த ஒரு குருவி சொல்லுது, இவ்வளவு சின்னதா இருக்கும், நம்ம கூடு கட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு ஆந்தை இருந்ததுன்னா அழகா நமக்கு கூடு கட்டி தரோம்ல அப்படிங்குது. ஆனா ஆந்தையால வர்ற பிரச்சனை என்ன? ஆந்தை வந்து நம்மள சீக்கிரம் அடிச்சு சாப்பிட்டுரும். அப்படின்னும் போது நாம ஏன் வந்து ஒரு ஆந்தைய வந்து ஒரு ஆந்த முட்டையை திருடி கொண்டு வந்து வச்சு நாம ஏன் வளர்க்க கூடாது? சோ அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம டொமஸ்டிகேட் பண்ணோம்னா பிரச்சனையே இல்லை இல்லையா அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஒரு 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 2-3 குருவி மட்டும் சொல்லுது, இரு இப்போ நான் ஆந்தைய முட்டையை கூட்டு வந்து வளர்க்குற, அது வளர்ந்து நம்மள ஏதாவது பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? உன்னோட கண்ட்ரோல் என்ன? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நாம இப்ப நமக்கு வேலை ஆகணும்ல அப்படின்ட்டு முட்டையை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து வச்சு ஒரு ஆந்தைய அது பொறிஞ்சு வருது, முட்டையில இருந்து பொறிஞ்சு வருது, அது வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இந்த கூட்டம் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கு, இது வளர்ந்து ஏதாவது பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. சோ கிட்டத்தட்ட இங்க வந்து லடைட்ஸ் ஓட இது வந்து டெக்னாலஜி தப்பு, ஏன்னா வந்து சிஸ்டம் மாறுது அப்படிங்கிறது. இங்க அது இல்ல, போற பேஸ் தான் பயமா இருக்கு. we don't have a proper risk management model. அதுக்குள்ள வந்து ஏன்னா ஃப்ரீ மார்க்கெட் இதை டிட்டர்மின் பண்ணுச்சு அப்படின்னா மேக்ஸிமைசிங் தி ப்ராஃபிட் மட்டும் தான். அன்னைக்கு சொல்லுங்க. அது வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ட்ரெயின் பண்றீங்கன்றத பொறுத்து தானே. இப்போ உலகத்துல உள்ள நம்ம அன்னைக்கு பேசணும்ல, எல்லா பிசிக்கல் ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி மாடல்ஸ் பில்ட் பண்ணா கூட அது அர்த்தப்படுத்திக்கிறது யாரு? அதான் கூகுள் பண்ற ஜென்ஏல வந்து ரிச்சர்ட் லயன்ஹார்ட் வந்து கருப்பனா இருக்கான். இது வந்து வேற இப்போ இன்னொரு ரைட் விங் ஆள் பண்ற ஏஐல வந்து எல்லாருமே வெள்ளையா இருப்பான். சோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் கண்ட்ரோல் இவன்ட்ட தானே இருக்கு. அந்த அப்படி இல்ல வெறும், ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஏஐன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. என்ன அப்படின்னா ஏஐக்கு வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கணும் பேசிக்கா. இப்ப என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இருக்கா ஏஐக்கு அப்படிங்கறதே இப்போ ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்கோம், அதுல இருந்து ஏஐ இவால்வ் ஆகுது அதோட லேர்னிங்ல. இன்னும் அதையே அது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னும் போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏஐக்கு வெளியே ஏஐ ஒரு ட்ரைனிங் இருக்கு, ட்ரெயின் பண்ணுது, அது டிசிஷன் எடுக்குது, அதுக்கு வெளியே ஒரு கான்ஸ்டிடியூஷனை வைக்க போறோம், கான்ஸ்டிடியூஷனல் ஏஐன்னு சொல்றாங்க. So any decision it takes, however evolved it is, it should always go and consult with this constitution before taking a decision. You shall not kill a human, you shall not
இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் who will decide the constitution? இப்போ ட்விட்டர்ல வந்து அது நடந்துச்சு. அது ஒரு கேள்விதான் சார். அந்த அம்மா ஒரு பயங்கர ஓக்கிசமா இருந்ததுனால when this guy bought that he அத வந்து அப்படியே தலகுப்புற மாத்தினாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குல்ல. அந்த அம்மா மேல இருந்த அவங்க இந்தியன் ஆரிஜின் லேடி தானே. she was a financial controller somebody இல்ல ட்விட்டர்ல. so first to go. அவங்க வந்து பயங்கர ஓக்கா இருந்தாங்க இந்த தானே. இந்த ஓக்கிசமே அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஒருத்தருக்கு அது நியாயமா படுது, இன்னொருத்தருக்கு அது ஓக்கிசமா படுது. சோ ஒரே சூழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க டிசைட் பண்றாங்க எது நியாயம்னு சொல்லிட்டு. ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம இந்த நீதின்ட்டு சொல்ற சமாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் இருக்கலே பெரிய பித்தலாட்டம். நீதியே உலகத்துல கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் வேற வேற ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா பவர் லூஸ் பண்றதுல ஒரு பதட்டம் இருக்கு. அதுல வந்து வேற வேற பேர்ல சொல்லுவாங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன்ல பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாம் வந்து நீதி பரிபாலனா ஒரு மெயின் கன்சர்னா என்ன? அது வந்து என் கண்ணு முன்னாடி என்னப்பா உன் தம்பியை கொன்றவா இல்லங்க என் கண்ணு முன்னாடி வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான். இவ்வளவு தூரம் மட்டையடி அடிக்க முடியுமான்றது தெரியல. இல்ல அது ஓவராலா ஒரு ஆர்க் நம்ம வந்து தட் இஸ் ஆல் ஓகே. பட் நம்ம ஆஸ் அ சொசைட்டி we are tending towards ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தான் நம்ம போறோம் ஆஸ் அ சொசைட்டி. அது என்ன பேஸ்ல போறோம், என்ன டெபினிஷன்ல போறோம், அதெல்லாம் வந்து முட்டி மோதி அது முன்னாடி போயிட்டு. இப்போ இதுல சார் அந்த இதுல அந்த டேனியல் கான்மன் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பவே ஒண்ணு பேசணும். அதாவது ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்ல. ஸோ ஸ்டீரியோ டைப்பிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டீரியோ அந்த திங்கிங் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீரியோ டைப்பிங் வந்து ஒரு ரொம்ப நல்ல டூல். ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணாதான் உங்களால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஒரு வகையில ரிடக்ஷனிசம் கூட சொல்லலாம். ஆனா அதோட எல்லைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அந்த அதை வந்து ஒரு ஹியூமனை பாதிக்கும் போது அந்த இடத்துல வந்து வேற முடிவு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணலாம். இல்ல ஸ்டீரியோ டைப்பிங் முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. தானே இருக்கும். இன்னைக்கு நீங்க எந்த அளவு நம்ம பகுத்தறிவு பேசினா என்ன பேசினாலும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பெயர் வைக்கிறாங்கல்ல. நம்ம சமூக சோசியல் மீடியால கூப்பிடுறாங்கல்ல. உங்களுக்கு பிடிக்காதவரை நீங்க உடனே பட்ட பெயர் வச்சுதான் கூப்பிடுறீங்க. நம்ம பேசுற அறிவுவாதம்னு நம்மளே சொல்றோம். ஆனா அறிவுவாதமா நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது வந்து ரெண்டு விதமா இருக்குல்ல. ஒன்னு ஸ்டீரியோ டைப்பிங்க வந்து ஒரு அபியூசிவா யூஸ் பண்றதுக்கும் ஒரு பாக்ஸ்ல போடுறதுக்கும் யூஸ் பண்றதுங்கிறது வந்து நமக்கு வந்து அது பண்ணக்கூடாது. இன்னொரு இடத்துல எனக்கு ஆந்திராக்கு போனா காரமா தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஸ்டீரியோ டைப்பிங் தான். ஆனா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நார்த் இந்தியாவில் போனா இங்க விட நான்வெஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பிங் வந்து இன்னொருத்தங்களை ஹார்ம் பண்ணாத வரையும் அதுதான் நல்லது. அது ஒரு டூலா நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸ்டீரியோ டைப்பை வந்து இது மாதிரி ஒருத்தங்களை பேச பிடிக்கல, அதாவது இந்த ஒருத்தர் இதுல இந்த ஹியூமன் சொல்லுவார்ல, நேரா பார்த்து ஒருத்தனை அடிக்க முடியாது. ஹியூமனை பார்க்கும்போது அவனை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அவனை அடிக்கலாம், அடிச்சு கொண்டுடலாம். இந்த குற்றவுணர்ச்சி இல்லாம ஏன் இவ்வளவு கொலைகள் நடக்குது, ஏன் இவ்வளவு சோசியல் மீடியால வன்முறை நடக்குது, எல்லாமே என்னன்னா நான் ஒருத்தரை பாக்குறேன், ஒருத்தரை ஹியூமனைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட அந்த நெகோசியேஷன் பத்தி ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அதுல அவர் தான் சொல்றாரு, நீங்க வந்து ஒருத்தர் ஹியூமனைஸ் பண்ணீங்கனாலே நீங்க ஒருத்தர் ஆஃபர் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் சுரேஷுங்க, எனக்கு எவ்வளவு ஆஃபர் கொடுப்பீங்கன்னு ஒரு கொஞ்சம் ஆஃபர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு 100 கஸ்டமர்ல நான் போயிட்டு சுரேஷுங்க, என் பேர் சுரேஷ், எனக்கு பரோட்டால ஒரு சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு சொன்னா சுரேஷ் கொடுப்போம். சுரேஷ் யாருக்குமே கிடையாது. ஆனா நான் ஒரு ஹியூமன் அந்த இடத்துல வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அப்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஸ்டீரியோடைப்பிங் எதிரான ஒரு விஷயம். ஸ்டீரியோடைப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதை நெகட்டிவா யூஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அடிச்சிடும். திங்கிங் அதுதானே. ஃபாஸ்ட் திங்கிங்ல வந்து ஸ்டீரியோடைப்பிங் தானே ஹெல்ப் பண்ணுது இல்ல. சோ ஸ்டீரியோடைப்பிங்க்கு அது யூஸ் பண்ணுது. ஆனா அதை வந்து நம்ம அதை ஒருத்தங்க அபியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும். அதே சமயம் ஸ்டீரியோடைப்பிங்கே இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏஐ ஒர்க் ஆகாது. ஜே வந்து நாவல்ல எப்படி ஸ்டீரியோடைப்பிங் வந்து உதவுது அப்படின்றத பத்தி ஒரு தடவை நம்ம ஊட்டியில முகாம்ல பேசிட்டு இருந்தாரு. சில பதங்கள் வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது
அது நமக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுது. அது ரைட் ம். கேரக்டரிஸ்டிக்ஸ், ராங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேற. அது வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்ந்து பாக்குறது இல்ல. பட் அந்த ஆத்தர் வந்து சில விஷயத்த வந்து ரீடருக்கு கம்யூனிகேட் பண்றாருல, அப்ப அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அதுக்கு அவர் அந்த டைம்ல அவர் சொன்னது வந்து சில இந்த இந்த காஸ்ட் நேம்ஸ் எல்லாம் வந்து சில நேரம் சொல்றோம், இல்ல இந்த ஊர்க்காரன்னு சொல்றோம், இந்த ம். ம். சில ட்ரைட்ஸ் சொல்றோம்ல, அந்த ட்ரைட்ஸ் வந்து முழு கேரக்டரை வந்து நான் ஒண்ணுதான் சொல்றேன். ஆனா நான் வந்து 10 இமேஜின் பண்ணிக்கிறேன். ம். 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 இது வந்து எனக்கு இது வந்து எப்படி நாவல்ல வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனா அது ம். நமக்கு வந்து சொல்லாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே. ஜே வந்து இன்னொன்னு சொன்னாரு. நம்ம ஊட்டி இதுலதான் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, ஒயிட் லைட் வந்து இஸ் மேட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத வந்து ஜே வந்து என்ன சொன்னாருன்னா, அந்த அந்த இன்வென்ஷன் வருது இல்ல, ஒயிட் லைட்குள்ள வந்து 7 கலர் இருக்கு, 7 கலர் சேர்ந்தா வந்து இருக்கணும்னு. ம். ம். அப்போ வந்து ஆட்கள் எல்லாம் துடிச்சு போயிட்டாங்க. அப்போ உள்ள அறிவுஜீவிகள்லாம், ஐயோ போச்சு, கவிதை செத்து போச்சு. இப்ப வந்து எல்லாம் சாதாரணம் ஆயிருச்சுல்ல, இவ்வளவுதானே, ம். ம். என்னப்பா ரெயின்போ கீன்போன்லாம் 1000 சொன்ன, இது வந்து ஒரு ஒரு பிரிசம்ல வழியா ஒயிட் லைட் போச்சுன்னா பிரிஞ்சு வரப்போகுது அப்படின்ட்டு, அவ்வளவுதானே அப்படின்ட்டு ஒரு the poetry is dead அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் ரெயின்போ பத்தி 1000 மடங்கு கவிதை கூட வந்துச்சாம். அப்போ இந்த ஒரு ஒரு துளியில ரெயின்போ இருக்கா, இந்த இந்த வெள்ளையில இருந்து இத்தனை வண்ணம் இருக்கான்ட்டு, அது என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து அதுல இருந்து உருவாயிட்டே இருக்கு. சோ இது வந்து ஒரு ஒரு பெரிய டூல் தான். நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம ப்ராப்ளமே வந்து சிஸ்டம் 2 வந்து ஃபங்க்ஷனே ஆக மாட்டேங்குதுன்னு தான் பிரச்சனை. சிஸ்டம் 2 கொஞ்சம் பேருக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இப்ப நம்ம ஆட்ல என்னன்னா, சிஸ்டம் 1ல உள்ள இதை பார்க்கணும், மனுஷன் எமோஷனா தான் இருப்பான். அதுல உள்ள அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இப்ப ஜே வந்து நேத்து ஒரு வீடியோல கூட பேசிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன் அப்படின்ட்டு ஒரு சமாச்சாரத்தை ஹேண்டில் பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து புலன்கள் மூலமா சிலது நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். அதுல ஜட்மெண்ட்ல எரர்ஸ் பண்ணுவோம். சில டீப்பராவும் சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும். அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஒரு செயின்ட் வந்து ம். துல்லியமா ஒரு அன்பர்டப்டா வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால வந்து எமோஷன்ஸ்ல நம்மள இன்வால்வ் ஆயிக்காம பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம வேரியேஷனே வந்து எமோஷன்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கோம், எங்க இருந்து தள்ளி இருக்கோம், தள்ளி இருக்கும்போது டெசிஷன் எடுக்க முடியுதா, உள்ள இருக்கும்போது இன்னும் பெட்டரான டெசிஷன் எடுக்க முடியுதான்ட்டு. இதுல எதெல்லாம் நம்மளால பெட்டரா செய்ய முடியலையோ அதெல்லாம் ஏஐ நல்லா செஞ்சா அது நமக்கு ஒரு பெரிய டூல் தான். நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணி இன்னும் ஃப்ரீயா. நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட் தான். அதாவது நம்ம வந்து ஃபேக்டர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும்ன்றது தான் நம்மளுடைய அறிவு ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் ஒத்துக்கக்கூடிய விஷயம். பட் இந்த ஏஐ அது பண்ணுது. ஆனா என்ன பிரச்சனை வருதுன்னா, அது எடுக்கிற முடிவுக்கு நம்ம வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எவ்வளவு வெயிட் கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அங்க இந்த பவர் ஸ்ட்ரகிள் வருது. இதுல இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ பேங்க்ல வந்து எனக்கு லோன் மறுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் மனிதர்களால் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இருக்கு அப்படின்னா, நான் போயிட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய் திருப்பி பேச முடியும். அந்த பேங்க் லோன் கதைக்கே திருப்பி வரேன் சார். ஒரே ஒரு இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பேங்க் லோன்ல வந்து லோன் டெசிஷன்ஸ் எடுப்பாங்கல்ல, அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்களுடைய பயசஸ் நம்ம பார்த்தோம் எங்களை பக்கத்துல இருந்து இன்னும் வெறியேறும். இன்னொருத்தன் வந்து அவன் பாரு என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான்ட்டு, இவன் பெரிய அழகா என் கண்ணை பார்த்தே பேசுவாங்க, உன்னை பார்த்து ஏன்டா நான் அவன் பேசணும், அவர் வானத்தை பார்த்து பேசினாருன்ட்டு இவன் கண்டுபிடிச்சாராம். அப்படியே வந்து இவன் தப்பான ஆளாதான் இருப்பான்ட்டு. இதுல இல்ல நீங்க சொல்றது நம்ம சில நேரம் நம்ம ஈக்குவல் கூட நம்ம சண்டை போட்டுற முடியும். ரொம்ப பலசாலியா ஒருத்தன் இருக்கான்ல, அவன் கூட நம்ம வந்து பேச கூட முடியாது. அவன் ஆக்சுவலா பேச்சு திறமையில ரொம்ப சாதாரண ஆளா இருப்பான். பிசிக்கல் ப்ராவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் நம்ம போய் பேச பயப்படும். ஏன்னா அவன் பிசிக்கல் ப்ராவர்ஸ் அவ்வளவு ஒரு ஜெய்ஜான்டிக்கா இருந்தான். அந்த மாதிரி ஏஐ வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய எந்த இடமும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஃபால் மேன் யாரும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா நான் யார சொல்றது, அது தெரியல போறோம். இப்போ ஏன்னா ரேண்டம்னஸ் எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ல ரேண்டம்னஸ், நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபேக்டர்ஸை வந்து அது வந்து லாஜிக்கே இல்லாத ஃபேக்டர்ஸை வச்சுலாம் நம்ம சில நேரம் முடிவு எடுத்து அந்த முடிவு சில நேரம் நல்லா வரலாம், மோசமா போலாம்.
நம்ம ஒழுங்கா எடுத்த முடிவு வந்து மோசமா, ஏன்னா ரேண்டம்னஸ் இருக்கதான் போகுது வாழ்க்கையில. எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சொல்லு. 5 இயர் லோன் கொடுக்குறோம். 5 இயர் வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா ஒரு 30 வருஷம் நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப்னா 5 5 இயர் பீரியட் தான் வரப்போகுது. 6 5 இயர் பீரியட் தான் வரப்போகுது. So, நமக்கு அதுல ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வே அதுக்குள்ள தானே வரணும். அந்த 30 இயர்ஸ்க்குள்ள தானே வரணும். சோ ஏற்றத்தாழ்வு வரும்போது நம்ம மாட்டிக்குவோம். லோன் கொடுத்தவன் வந்து மாட்டிக்குவோம். சோ வி டோன்ட் நோ. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அப்போ நம்ம யாராவது ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ணணும். இல்ல இந்த இடத்துல தவறு நடந்துருச்சு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு சிஸ்டமாவே வந்து யாரையாவது ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்றதுக்கு வேணும். சோ அதனால இது ஒரு பெரிய அலை ஓடுறதுதான். பட் நிறைய இதுல பாசிட்டிவ் விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நமக்கு டேஞ்சர்ஸான விஷயங்களும் நமக்கு இருக்கு. இந்த டேஞ்சர்ஸ வந்து நம்ம வந்து ஓவர் வேல்யூ பண்றோம் அப்படின்னு. ஏன்னா இதுல ஒரு பயாஸ் இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்போ கோர்ட்லயோ இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஏதோ ஒரு பயாஸ் நடக்குதுன்னா உண்மையிலேயே கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனோ போனவனுக்கு தான் தெரியும் அங்க எவ்வளவு பயாஸ் இருக்கு. ஓகே, சோ அது வந்து அந்த பயாஸ் ஒரு ஹியூமன்ட்ட இருக்கிறத விட ஏஐட்ட இருக்கிறது வந்து இன்னும் பெட்டர். அது இம்பர்சனலா இருக்கிறது தான் ப்ராப்ளம். நமக்கு வந்து அதாவது ஏன்னா நம்ம பழகிட்டோம். இப்ப நம்ம வந்து மனிதர்கள் கூட பழகிட்டோம்னால மனிதனோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம புத்தி ஏற்கனவே ஏத்துக்குச்சு. நம்ம ஏத்துக்கிச்சுங்கிற சார், அது பாதிக்கப்பட்டவங்க தான் தெரியும். இப்போ பெட்டர் பொசிஷன்ல இருக்காரா, சச்சின் டெண்டுல்கர் பெட்டர் பொசிஷன்ல இருக்காரா அப்படின்னு கேட்டா சச்சின் டெண்டுல்கரோட பெட்டர் பொசிஷன்ல இருக்காரு. நம்ம நிறைய சொன்னாங்க சச்சின் காலத்துல எல்லாம் வந்து இந்த டிஆர்எஸ் இருந்துச்சுன்னா அவர் இன்னும் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருப்பாரு அப்படின்னு. ஓகே, ஏன்னா அப்ப அவருக்கு வந்து அந்த ஸ்டீவ் பட்னருக்கு வந்து சச்சின் மேல ஏதோ ஒரு இது இருந்துச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இப்ப அது மாதிரி ஒருத்தர் வந்து இங்க ஒரு பிளேயரை வந்து இப்ப அட்டாக் பண்ண முடியாது. ஒன்னு என்னன்னா டெக்னிக்கலான ஏரியாக்கள் இருக்குல்ல, அதுல உள்ள சொபிஸ்டிகேஷன், அதுல உள்ள கம்ப்யூட்டேஷன், அது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய சிந்தனைக்கு தாண்டி எங்கேயோ போயிருச்சு. இப்போ ஒரு பயாலஜிக்கலா ஒண்ணு நடக்குது, எலக்ட்ரானிக்ஸ்ல ஒண்ணு நடக்குதுன்னா அது போயிருச்சு. இது நம்மளுடைய பதட்டம் இப்ப இங்க என்ன வருதுன்னா சோசியல் ஸ்பியர்ஸ்ல வந்து இது உள்ள நுழையுது வேகமா வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு த்ரெட்டா பண்ணுது. ஆனா இது ஆப்ரேட் பண்ற என்விரான்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன், அட்வான்ஸ்ட் கொலாபரேஷன் உள்ள ஒரு ஃபீல்டுங்கிற ஒரு உலகத்துலதான் இது இருக்கு. ஸோ சோசியல் சிஸ்டம்ல இப்ப இருக்கிற சொபிஸ்டிகேஷனே வந்து நார்மல் ஆளால காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது. இப்ப நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்றது வந்து சிம்பிளான கொஸ்டினா இருந்தாலும் சொசைட்டி வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டா எவால்வ் ஆயிருச்சு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முன்னாடி கம்ப்ளைண்டா இருக்கும். இப்ப நமக்கு ஒரு பூதம் கண்ணுல காமிக்கிறதுனால நம்ம கொஸ்டின் பண்றோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம இதோட நீட்சியா சிஸ்டம் 1 சிஸ்டம் 2க்கு அடுத்து வந்து நம்ம தலைவர் சோரோஸ இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவரு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம்ஸ் இயங்குது, சிஸ்டம்ஸ்குள்ள மனுஷன் இயங்குறான், அவன் பயஸ் வந்து சிஸ்டமே மாத்தி அமைக்குது. சோ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய கஷ்டமே. அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வந்து மக்கள் வந்து பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இது சொல்லுவாங்க ரவி, இப்போ சாதாரணமா ஏஐக்குல இப்ப கூகுள் மேப் சொல்லுவோம்ல, கூகுள் மேப்ல போனா வந்து குளத்துக்குள்ள விழுந்துருவாங்க, கூகுள் மேப்ல போனா வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியலோட கம்பேர் பண்ணோம்னா கூகுள் மேப் வந்து நம்ம லைஃப் வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு. அது பண்ண ஒரு சின்ன ஒரு 10,000 இதுல ஒரு சின்ன இன்சிடென்ட்டுக்குள்ள வந்து அதை வச்சுட்டே கூகுள் மேப் வந்து தப்பு சொல்ற மாதிரி. இப்ப இன்ஜஸ்டிஸ் வந்து நீங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ போயிருந்தா தெரியும் அங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு. அதோட கம்பேர் பண்ணோம்னா இது அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு, அவர் வந்து நம்மகிட்ட வந்து சொல்றாரு, நம்மள ட்ராக் பண்றாரு, இந்த வீட்டுல இருக்கான், இந்த சோப் வாங்குறான், அந்த சோப்பை வாங்கி வைக்கிறாரு, வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. 5 பேர் இருக்காங்க, சார் வருவாங்களே உங்க வீட்டுல, அவங்க வந்தா அதுக்கு வாங்குவாங்களேன்னு சொல்லும் போது நம்ம அப்படி அவனுக்கு நோபல் இன்டென்ஷன்ஸ் அட்ரிபியூட் பண்ணலாம். ஆனா அப்ஜெக்டிவா பார்த்தா அது ஒரு பிசினஸ். அவர் வந்து டேட்டா கேதர் பண்றாரு. அப்ப நம்ம வருத்தப்படல, டேட்டா கேதர் பண்ண சார் நேத்து உங்க வீட்டுக்கு வந்தாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வருத்தப்படல. ஆனா இதே கூகுள் பண்ணும்போது நம்ம வருத்தப்படுறோம். ஆனா கூகுள் அதோட பெட்டர் சஜஷன் கொடுக்குது. நம்ம இருந்தாலும் கூகுள் வந்து என் பிரைவசி போச்சு, என்னடா பிரைவசி. அதான் சரி, அந்த மளிகை கடைக்காரர் வந்து மனுஷங்க, அவர் வந்து கடன் கொடுப்பாரு எல்லாம்
மளிகை கடைக்காரர் வந்து சாய கடைக்காரர் ஒரு பையன்ட்ட வந்து சொல்றாரு, டேய் இந்த வீட்டுல 4 பேர் இருக்கான், இட்டு போனவன் இதேதான் வாங்குவான், வேற எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணிடாத அப்படின்னு அவர் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிட்டு போறாரு. அவர் அப்படி சொல்றாரு இல்ல நல்லபடியா சொல்றாரு, அவங்க ரொம்ப முக்கியமானவங்கப்பா, நம்ம கஸ்டமர்ப்பா பாத்துக்கோன்னு சொல்றாரு. பட் அப்ஜெக்டிவா வந்து உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வேற ஒரு மனுஷன்ட்ட இருக்கு. அந்த மனுஷன் நாளைக்கு கெட்டதான் ஆக்ட் பண்ணலாம், நல்லதான் ஆக்ட் பண்ணலாம். அது போல கம்ப்யூட்டர் சும்மா தத்தி மாதிரி வச்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை. சோ அது அது அதை ஆப்ரேட் பண்ற கூகுள் வந்து நமக்கு அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா இப்ப நான் வந்து கடைக்காரர்கிட்ட என்கிட்ட ஒரு சின்ன பகுதி, என்னோட சின்ன பகுதியை மட்டும்தான் காட்டுறேன். இன்னொருத்தட்ட வேற ஒரு சின்ன பகுதி காட்டுறேன், இன்னொருத்தன்ட்ட வேற ஒரு சின்ன பகுதி காட்டுறேன். இந்த அதனால பகுதி பகுதியா ஒவ்வொருத்தன்ட்ட இருக்கு. நீங்க உங்க பிசினஸ்ட ஒரு சின்ன பகுதி, உங்க பாஸ்ட ஒரு சின்ன பகுதி காட்டுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு சின்ன பகுதி, வீட்டுல ஒரு கடைக்காரன்ட்ட ஒரு மாதிரி, அந்த பால்காரன்ட்ட ஒரு மாதிரி. வி ஹேவ் டிஃபரெண்ட் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை கொலேட் பண்ணி என்னை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யாரும் வரதில்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, சரி கொலேட் பண்ணி என்ன ஆக போகுது அந்த அந்த கொஸ்டினுக்கு நம்ம போல. ஆனா இவன் கொலேட் பண்றான். அந்த கொலேட் பண்றதோட ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய மிஸ்ட் கால்ஸ். ஏன்னா கொலேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு அந்த டிசிஷன் தான் வரும். இது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பார்க்கும்போது பயமா இருக்கு இந்த கொலேட். பட் அதுல இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் திங்ஸ் என்னன்னு, இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வந்து செயின்ஸ் வைக்க முடியுதுல்ல, செயின்ஸ் வைக்க முடியுது, ஈஸியா வைக்க முடியுது. ஈவன் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா செயினா இருக்காது, ஒரே ஷாப் தான் இருக்கும், ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அந்த செயின் தான் வைக்கிறாங்க. ஏன் வைக்க முடியுது அப்படின்னா, ஒண்ணு வந்து தே ஆர் ஏபிள் டு மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து சர்க்குலேஷன் பண்ண முடியும். நீங்க கோல்ட வந்து மாத்த முடியும். இன்னைக்கு இருக்கிற டிசைன் அந்த 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 செயின் வந்து ஒரு 3 மாசம் போலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கப்புறம் ரீடிசைன் பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு டேட்டா தேவைப்படுது. முன்னாடி வந்து அதுக்கெல்லாம் டேட்டா இல்லாம இருந்தது. அதுக்கெல்லாம் ஹியூமன் அனாலிசிஸ் மட்டும்தான் நமக்கு இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கடைக்காரர் அவர் பெரிய முதல் போடுறதுனால அவர் என்ன டேட்டா அனாலிசிஸ் பண்றாரோ அதோட நின்று அவர் ஒரு கடையை வச்சு அதுலயே தான் எல்லாம் பண்ணிட்டு. இன்னைக்கு வந்து இட் இஸ் ஈஸிலி பாசிபிள். மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் இன்னைக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் ஒரே பிராண்டட் மெடிக்கல் ஷாப்பு செயின் வச்சிருக்கும் போது எல்லா ஷாப்லயும் எல்லா விஷயமும் கிடைக்காது. அந்த ஏரியால என்ன போகுது, அங்க இருக்கிற லோக்கல் டாக்டர்ஸ் என்னெல்லாம் பிரிஸ்கிரைப், அது மட்டும் தான் அந்த மெடிக்கல் ஷாப்ல வச்சிருக்காங்க. சோ அது பட் இட் இஸ் a part of a chain. இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த டேட்டாவை வந்து அதை எடுத்து அதை யூஸ் பண்ணது. இப்போ அந்த மளிகை கடைக்காரர் அவர் மட்டும் வச்சிருந்தாரு. சோ இதுதான் வந்து அந்த ஒரு இன்னொரு முன்னாடி ஒரு சர்வலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கு. அந்த கேபிட்டலுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுக்குறேன், நான் ஒரு பார்ட்னர். இப்ப வந்து இந்த சர்வலன்ஸ் கேபிட்டலிசம்ங்கிறது என்னைய வந்து அது கண்காணிச்சு அதை வச்சு அது ஒரு டிசிஷன் எடுக்குது, அது ஒரு ப்ராஃபிட் ஆகுது. இப்போ வந்து என் டேட்டாவை நீங்க வந்து கண்காணிக்கிற, என் டேட்டாவை கண்காணிச்சு அதுல இருந்து நீ ஒரு ப்ராஃபிட் அடைகிறனா, அந்த ப்ராஃபிட்ல எனக்கு ஷேர் இருக்கு. ஆமா, மளிகை கடைக்காரர் டேட்டா வச்சு அவரு தான் பணக்காரர் ஆவாரு. நம்ம கூகுள்ல ஷேர் வாங்கி ஷேர் ஹோல்டர். ஓகே, என்னதான் வந்து என் டேட்டா எடுத்தாலும் கிடையாது. அது என்ன பண்ணணும்னா, எவ்வளவு டேட்டா என்னை வச்சு கலெக்ட் பண்ணிருக்கோ அதை வச்சு எனக்கு கலெக்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் நான் வந்து எக்கோஸ்போர்ட்ல டிரைவ் பண்ணேன். ஆக்சுவலா அதுக்கு எனக்கு கொடுக்கணும். இது இத்தனை மேப்புக்கு இவ்வளவு டேட்டா எனக்கு கொடுத்துருக்க. இந்த மளிகை கடைக்காரர் கொடுக்காரு உங்களுக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வாங்குனீங்கன்னா இந்தாங்க 1 கிலோ பிரியாணி வச்சுக்கோங்க. பீரியட் ஆஃப் டைம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையாவே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே கூகுள் மேப் ஆன் பண்ணி நடப்பான்னு நினைக்கிறேன். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் இப்ப அவங்க கொடுக்குறாங்க. இப்ப வந்து நான் வந்து 30 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா, இந்த ஊருக்கு போயிருக்கேன், நான் மதுரைக்கு போயிருக்கேன், கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன், அங்க கேரளாவுக்கு போயிருக்கேன் போது அந்த டிரைவிங் பேட்டர்ன்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த ஊர்ல அவன் ஸ்பீடா போறா இருப்பான், இந்த ஊர்ல ரோடு எப்படி இருக்கு. ஆனா நியாயமா ஏஐ மேல கிரிட்டிசிசம் வைக்கணும்னா, ஒரு நம்ம அன்றாடம் நம்ம புழங்குற சமாச்சாரங்களுக்கு ஏஐ யூஸ் பண்றதுக்கு அத்தனை ஆயிரம் இன்ஜினியர்ஸ், அத்தனை அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சிப்ஸ், அதை ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா சென்டர்ஸ், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டு நம்ம வந்து ஆஸ்திரேலியால எந்த விலங்கு இருக்கு, நான் அந்த விலங்கு வந்து இந்தியாவுக்கு வந்தா எந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கும்ட்டு ஒரு கற்பனையில நான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்டல் காஸ்ட் இருக்குல்ல.
இந்த ஒட்டுமொத்தமா ஏஐ இப்ப இந்த பிளாக் செயின் இதுல கூட. சோ இந்த சபிஸ்டிகேஷன்ல வந்து மனுஷனுக்கு எவ்வளவு தேவை, எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லயும் ஏஐ உள்ள பூத்தணுமா அப்படின்றது ஒரு இந்த ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்ன்றத தாண்டி இந்த இடத்துக்குலாம் ஏஐ தேவையா? இவ்வளவு வேகமா நீ கம்ப்யூட் பண்ணி என்ன தெரிஞ்சுக்க போற? அந்த மாதிரி நிறைய அது ஒரு கிரே ஏரியா தான், நம்ம கண்டுபிடிக்க முடியாது, பிளாக் அண்ட் ஒயிட்ல சொல்ல முடியாது. பட் இன்னொன்னு வந்து இப்ப இதுவரை நான் பேசின வரையும் நம்ம வந்து இப்படி தோத்துக்கலாம். அதாவது பயஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஹியூமன்ட்டையும் இருக்கு, ஏஐட்டையும் இருக்கு. ஹியூமன்ல இருக்கும்போது நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும், ஏஐல இருக்கும்போது அட்லீஸ்ட் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா ஏஐ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் போயிடும். நமக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் அதுதான். இப்ப எனக்கு வந்து லோனை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, ஏன் லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது எனக்கு சொல்லுச்சு அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி. ஹாப்பி கிடையாது, அட்லீஸ்ட் மனதா சமாதானம், இதனாலதான் ஆச்சு போல இருக்குன்னு மேபி என்னால அடுத்த ஆக்ஷன் பண்ண முடியும். இல்லாட்டி நான் வந்து அதுக்கு எதிராக ஒரு கேஸ் போட முடியும். இப்போ நான் கிளாசிக்கா நம்மளுடைய சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூக்கு டிஸ்கஷனுக்கான எக்ஸாம்பிளே இதுதான். ஏஐ மேல உள்ள பயம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பயம் கிடையாது, சிஸ்டம் ஒன் பயம். நீங்க சொல்லதான் எனக்கு இது ஞாபகம் வருது. அந்த டேட்டா சயின்டிஸ்ட் நினைக்கிறேன், டேட்டா டிடெக்டிவ், அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாப்ல. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. அதாவது மக்கள் வந்து நீங்க பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா, இல்ல பிளைட்ல போகும்போது சாகறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமான்னு கேட்டோம்னா பிளைட்ல வந்து ரொம்ப கம்மி. பிளைட் வந்து அவ்வளவு மைன்யூட்டா செக் பண்ண இன்ஜின், அவ்வளவு பவர்ஃபுல்லான, அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு எக்யூப்மெண்ட். ஓகே, அதுல சாகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. நம்ம டெய்லி போற பைக்ல வந்து என்ன நடக்குமே தெரியாது, ஒரு தண்ணி லாரி வந்து முட்டலாம், இது பண்ணலாம். ஆனா நம்ம பைக்ல போகும்போது எந்த பயமும் இருக்காது நமக்கு. ஏன்னா அப்படி நியூஸ் நமக்கு வர்றது கிடையாது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம பைக் எடுத்து வெளில போக முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சென்னையில பைக்ல சாகுறாங்கன்னு சொல்லிட்டு தைரியம் போயிட்டு தான் இருக்கும். பிளைட்ல போகும்போது நமக்கு இருக்க பயம் இருக்குல்ல, வீட்டுல ஐயோ பாத்து போப்பா என்ன போதும் என்ன. எங்களுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துரு ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அவர் சொன்னார், நீ வந்து ஒரு டாக்டரா வந்து ஒரு பேஷண்டா வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஆபரேஷனுக்கு போற அப்படின்னா அந்த டாக்டர் வந்து அவருடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுவார். எனக்கு வந்து 95% சக்சஸ் ரேட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். பட் ஃபார் த பேஷண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். எஸ் சார் நோ, நான் உள்ளார போயிட்டு உயிரோட வருவானா வரமாட்டேனான்னு மட்டும்தான் எனக்கு. நீ 95 பேஷண்டா ஒழுங்கு 195 பேருக்கு ஒழுங்கா பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும் இல்ல, நான் 5 பேர்ல வருவேனா இல்ல 95 பேர்ல வருவேனான்னு மட்டும்தான் அந்த பேஷண்ட். See the problem is when we are discussing statistics la in the issue of from where we are seeing அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் கடைசி ஒண்ணே மட்டும் சார், இப்போ இந்த இதுவரைக்கும் இது பேசிட்டோம். அதாவது இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஏஐ எக்ஸ்பிளைன் பண்றா கரெக்டா இருக்கும்னு. ஆனா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு ஏஐ காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு ஒரு ஷேரை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல வந்து ஏதோ இது வேற எக்ஸாம்பிள் போலாம், ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேல வார், அது மாதிரிலாம் போலாம். எனக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்லுது, எனக்கு புரியுறதே கம்மி தான். எனக்கு என்ன புரியும்னா ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த கவர்மெண்ட் வந்தா என்ன ஆகும், இது மாதிரி ஒரு 10 இது எனக்கு புரியும். ஆனா அந்த பிசினஸ் வந்து இதை விட வந்து இன்னும் பெர்முடேஷன் காம்படிஷன் இருக்கலாம், அதுக்கு ஏஐனால புரிஞ்சுக்க முடியலாம். ஸோ ஒரு டிசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது கரெக்ட். ஆனா அந்த டிசிஷன் வந்து அவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசிஷனை அதனால எடுக்க முடியும் போது, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு மேல ஒரு டிசிஷனை அதனால ப்ராசஸ் பண்ண முடியும் போது அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. ஆக்சுவலா வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது நான் சொல்றேன். இது நிறைய இன்ஜினியர் பசங்க வந்து நிறைய நேரம் பின்னாடி வந்து ஃபினான்ஸ் சைடு வருவாங்க. நீங்க ஐஐடியில படிச்சுட்டு அவங்க கடைசியில வந்து பேங்கிங்ல இருப்பான், ஸ்டாக் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட், பட் அன்பிரிடிக்டபிள் ரேண்டம் ஈவெண்ட்ஸ் கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ல நடக்குது. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் ட்ரை பண்ணணும்னாலும், நீங்க ஒரு மாடல் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மாடல் டெவலப் பண்ணக்கூடியதுக்கான ஒரு சிறப்பான ஒரு களம். ஏன்னா கம்ப்ளீட்டா அது இன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாரும் நம்ம சொல்லி ஆர்டர் பண்ணி இருந்த காலம் வேற. இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் இட் இஸ் அக்சசபிள் அண்ட் தேர்
மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இமீடியட்டா ஆக்ஷனபிள் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நம்ம ஷேர்லாம் வாங்கும் போது நான் காலம்பரை போய் சொல்லிட்டு வந்துருவேன். அவர் வாங்கிட்டாரா இல்லையான்னு ஈவினிங் தான் புரோக்கர் வந்து சொல்லுவார். இப்ப அப்படிலாம் இல்லை, நம்ம உடனே சொன்னோன்னு டிசிஷன். அண்ட் வி ஆர் ஹேவிங் டேட்டா. ஸோ அதனால இன்னைக்கு டேட்டால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அனலைசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாம் இந்த காலத்துல வந்து நிறைய வேலை செய்யறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அல்காரிதம் ட்ரேடிங் சொல்லிட்டு நடக்குது. அது வந்து சிஸ்டம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அதை டெவலப் பண்ணி என்னென்ன ஃபேக்டர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் போடணும். இன்னைக்கு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டரே நீங்க வந்து அல்கோ ட்ரேடிங்க்கு நார்மலா நீங்க எந்த புரோக்கர் இருந்தீங்கனாலும் அவங்க அல்கோ ட்ரேடிங் கொடுக்குறாங்க, அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம், அல்காரிதம் ட்ரேடிங். ஆனா என்ன தெரிஞ்சு அல்காரிதம் ட்ரேடிங் பயங்கரமா பண்ணி ரொம்ப சம்பாதிச்சவன் நார்மலா ஒரு அனாலிசிஸ் பண்ணி, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நார்மலா அனாலிசிஸ் என்னோட இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் with our own circle of friends and our, so it is not a big data point இல்ல. பட் என்னோட தெரிஞ்ச வரைக்கும் நார்மலா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற இஷ்யூஸ்ல இருந்து கிடைக்கிற லாபத்தோட அல்கோ ட்ரேடிங்லாம் ஒன்றும் பெருசா லாபம் சம்பாதிக்கல. அப்போ யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நார்மலா பிரைஸ் தியரி படியே எல்லா அட்வான்டேஜ் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரீமியம் வந்து இருக்கணும். இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியாம உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பிரைஸ் அட்வான்டேஜ் எடுக்க முடியும். இதுதான் வந்து தியரி. என்னைக்கு வந்து அந்த பிரைஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் இல்ல. அதனால என்ன பண்றாங்க, அதை வந்து அவன் வந்து சார்ட் வழியா தான் அதை படிக்கிறான். வாட் தே ஆர் சேயிங் இஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் தி சார்ட். சார்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிரைஸ் மூவ்மெண்ட் சார்ட்ஸ், வால்யூம் மூவ்மெண்ட் சார்ட்ஸ், அதுல தான் இது ரெண்டு தான் இருக்கு. வால்யூம் அண்ட் பிரைஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. மித்ததெல்லாம் இன்டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால அதை மட்டும் நான் அனலைஸ் பண்ணா போதும். டெக்னிக்கல்குள்ள போய் தான் அல்கோ நிறைய பண்ணுது. டெக்னிக்கல்ல வச்சுக்கிட்டு, ஆனா பிரைஸ் தியரி படியே டெக்னிக்கல்ல எல்லா அல்கோவும் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பிரைஸ் அட்வான்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாருமே ஆர்டர் கொடுத்தா பிரைஸ் அட்வான்டேஜ் அடுத்த மில்லி செகண்ட்ஸ்ல போயிடணும். இதுதான் தியரி. சோ உண்மையான எல்லாரும் அல்கோ யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து லாபம் யாருக்குமே கிடைக்க கூடாது. வந்து ஒரு மில்லி செகண்ட்ல தான் இருக்கணும். ஆர் 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ், ஆர் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் எல்லாமே பெரிய டைம் மார்க்கெட்ல, அதுவும் ஃபாரெக்ஸ்ல எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படிங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், செகண்ட்ஸ்ல பேசினா அது ஷார்ட் டேர்ம், மினிட்ஸ்ல பேசினா அது லாங் டேர்ம். நானுங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணி இதுல வந்து கன்சிஸ்டன்ட் ஏர்னிங் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் வந்து பெருசா இல்ல. இதுல என்னன்னா சார், இது சொல்லுவாங்கல்ல, இந்த லெவல் 1 கேஸ், லெவல் 2 கேஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்ப வந்து நான் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க இதை வச்சு. ஸோ அது வந்து ஏன் டிசிஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. நான் வந்து சென்னையில மழை வருதுன்னு சொன்னதுனால மழை அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இது வந்து லெவல் 1 கேஸ். இதை வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நாளைக்கு வந்து மழை வருது, நான் வந்து ஒரு டேட்டாவை போட்டு அதை என்னால சொல்ல முடியும், மழை வருதுன்னு சொல்லலாம். இதே வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்ல ஒரு எலெக்ஷன் ஃபோர்காஸ்டோ நான் பண்றேன் அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணும் திரும்ப. நான் வந்து நான் ஒரு டெசிஷன் எடுத்து அதுல போடும் போது அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் மாறுது. இது வந்து லெவல் 2 கேஸ். இதுக்காக இதுவும் சொல்றேன்ல, இப்ப எலெக்ஷன் தேர்தல நான் வந்து ஜெயிக்க போதுன்னு ஒரு பயங்கரமான நான் ஒரு சூப்பர் பவரான மீடியா இருந்தா என்னால எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல வந்து அதோட சக்சஸ் ரேட் வந்து கம்மி. அது மாதிரி இடத்துல அதோட சக்சஸ் ரேட் கம்மி, கரெக்டா இருக்கலாம். ஃபேமஸ் தியரி அதானே, இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி தியரி அதானே. அது அவர் மார்க்கெட்ல, அவர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருந்து அந்த ஹியூமன் சைக்காலஜியே படிக்கிறாரு. அது என்ன சொல்ற, ரிஃப்ளெக்சிவ் தியரி என்ன, பேசிக்கலா எக்ஸ் அஃபெக்ட்ஸ் ஒய், ஒய் எஃபெக்ட்ஸ் எக்ஸ் டைனமிக்கலி அப்படின்றாரு. ஸோ நீங்க அட் எனி பாயிண்ட் இன் டைம் எதை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஈச் இஸ் அஃபெக்டிங், மியூச்சுவலி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அது நமக்கு வந்து பர்சீவ் பண்ண முடியும், ஆனா அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா இதுதான் நமக்கு ஆக்சுவலி சோசியல்ல நடக்குது. நமக்கு வந்து we are not able to, இப்ப நீங்க சொல்றக்கூடிய உதாரணங்கள் வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு அஃபெக்ட். பட் நீங்க இதே வந்து நம்ம மித்த செஃபாலஜிஸ்ட், இந்த நீங்க சொல்லக்கூடிய ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல அது எல்லாமே அது வந்து ஒரு மாதிரி, அஃப்கோர்ஸ் எவ்வளவு தூரம் அப்படின்றத ஓரளவு பார்க்கலாம். பட் சம் கைண்ட் ஆஃப் டைனமிக் இன்ஃபுளுன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு.
நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களா? எல்லா மாதிரி விஷயங்களுக்கும் பதில் சொல்வீங்களா? இல்ல யாரை பார்த்தா உண்மையா பதில் சொல்லுவீங்க? நான் எப்படி நடந்துக்கிறேன் நம்ம சொல்றோம்ல, இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம்ப்பான்னு சொல்றதுனாலே நிறைய பேர் ஜெயிக்க வச்சிருவானுங்க. ஆக்சுவலா அவனுக்கு ஜெயிக்கணும்ன்ற நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் நார்மலா ஜெயிக்கணும்ன்ற வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சொல்ல இந்த மீடியா இன்ஃபுளுன்ஸ்லாம் அதனாலதான் நடக்குது. பட் எது எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் நடக்குதுன்னு யாருக்கும் அது தெரியாது. என்ன பண்ண தெரியாது. சொன்னதுனால சில பேர் முயற்சியோட பண்ணலாம். அதனாலதான் என்ன நடக்குதுன்னா, வின் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச காரணங்கள்னாலதான் வின் பண்ணதுன்னு ஒவ்வொருத்தனும் பறைசாட்டிட்டு இருப்பான். மீடியால வந்து சொல்லுவான், நாங்க எங்களை பத்தி இப்படி இல்லாங்க நினைச்சிட்டு இருக்கேன், உங்களை பத்தி எதுவுமே நினைக்கலடா, ஆனா சொல்லிட்டு இருப்பான். பிகாஸ் தட் இஸ் ஃபேவரபிள் டு ஹிம். அவ்வளவுதான். இது வந்து ஹியூமன் நார்மலா நடக்கிறது தானே. இட் இஸ் நாட் ஆஸ் ஆஃப் நவ். நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயாவது அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சு கன்சிஸ்டன்டான்றதுக்கான மாடல் ஒன்னும் பெருசா இல்ல. பட் இல்ல வேற ஏதாவது ஒரு ஏரியால அது வந்து ஒரு நல்ல டிசிஷனும் எடுத்து அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நம்ம இந்த டெசிஷன் மேக்கிங் பத்தி பேசுறோம்ல, டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து வர வழி சாபிஸ்டிகேட்டடா இருக்கலாம். ஆனா டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான். இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒருத்தர் ரன் பண்றாருன்னா அவருக்கு கீழே வந்து ஒரு 30,000 பேர் வந்து சேர்ந்து சின்ன சின்னதா வந்து அவர் டேபிளுக்கு வரும்போது கொஞ்சம் தான் வரும். இப்ப இந்த சின்னதா கொலேட் பண்ணி வர இடத்துக்கு ஒரு ஆள் அங்க இருக்கதான் போறான். அந்த வந்து அவர் என்ன எடுக்கிறாரு, இல்லாட்டி அந்த எடுக்க போற ஆள் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் படி நீ ஓக்கா எடு இல்லாட்டி கன்சர்வேட்டிவா எடுன்றதுக்கு வந்து டிஃபைன் பண்ணா நமக்கு அப்படி என்ன காம்ப்ளெக்ஸா நம்ம யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவுகளை என்னைக்கோ தாண்டிட்டோம். நம்ம கம்ப்யூட்டேஷன் வந்து எல்லாமே நம்ம வெளியில வச்சு பண்ணி கொண்டு வந்து ஒரு புள்ளியில வச்சுதான் டிசைட் பண்றோம். அதெல்லாம் தேவையில்லாத பயம் தான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இது ஒரு பெரிய எனேபிளர் தான். நம்மளாம் சந்தோஷமா இதை யூஸ் பண்ணி நிறைய கத்துக்கலாம், நிறைய கிரியேட் பண்ணலாம், பெட்டரா தான் ஆகலாம். அதாவது இன்னும் அதை புரிஞ்சுக்கதான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது சாட் ஜிபிடில நேற்று ஏதோ ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி பண்ணா என்ன ஆகும், அப்படி பண்ணா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு எரர் வந்துருச்சு. எரர் இன் கால்குலேஷன், ஐ வில் கிவ் த ஃபார்முலா, நீயே வேணா கால்குலேட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. இல்ல ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒரு மாடல் ஆயிடும். இப்ப நீங்க இந்த மாதிரி 10 பேர் கேட்டீங்கன்னா அது ஒரு மாடலை கிரியேட் பண்ணி வச்சிரும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்கன்னா, ஏன்னா அதுவும் லேர்னிங் ஆகிட்டே எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். அதாவது என்ன கால்குலேட் பண்றதுக்கு இப்போதைக்கு சின்ன பிரச்சனை இருக்கு, நான் எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்றேன், நீ மேனுவலா கால்குலேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றது. அது வந்து கொஞ்சம், அதாவது அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போது பெர்ஃபெக்ட் இல்லாம லைட்டா இறங்கணும்னா நமக்கு ஒரு அஃபெக்ஷன் வருது. அது மேல நல்லா இருக்கு. ரியாக்ட் பண்ணும்போது எனக்கும் தெரியாதுதான்னு சொன்னா நமக்கு ஒரு பாசம் வந்துருது திடீர்னு.